ஹலோ விவர்ஸ், இப்போ முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானவை வெங்காயம், தக்காளி, 2 பல்லு பூண்டு, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. முருங்கைக்காய் நீளமாக அரிஞ்சு வச்சுக்குவோம். ஆட்டுறதுக்கு வெங்காயம், தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். இது ஆட்டுறதுக்கு. கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், புளி, தேங்காய் அரை மூடி போட்டால் போதும். கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்குவோம். முதல்ல கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஆட்டுறதுக்கு பூண்டு, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கு அப்புறமேட்டு தான் ஆட்டணும். நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆறணும். அப்புறம் மிக்சியில் நம்ம தேங்காயோட போட்டு ஆட்டிக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வணங்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் உடச்சி ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் உடச்சி பல்லாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயமும் தக்காளியும், அது நல்லா ஆறிடுச்சு. அது தேங்காய் எல்லாம் போட்டு ஆட்டிக்குவோம். குழம்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம். ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கடுகு பொடிஞ்ச உடனே பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வணங்கணுன்னா அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வணங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வணங்கட்டும். வெங்காயம் தக்காளி வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க முருங்காயை போட்டு வணக்கிக்குவோம். நல்லா முருங்காய் வதங்கட்டும். நம்ம ஆட்டி வச்சுருக்கிறத ஊற்றலாம். முருங்காய் வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்குவோம். நமக்கு நல்ல கலர் வரும், ரெட் கலர் வரும். எண்ணெயோடு அந்த ரெட் கலர் குழம்புக்கு மேலே நிற்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். மல்லித்தூள் போட்டுக்குவோம். ஆட்டி வச்சுருக்கிற தேங்காய், வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு ஆட்டிருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா ஒன்று சேர கலக்கி விட்டுருவோம். கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா அரைச்சி வச்சதை ஊற்றி நல்லா கலக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். முருங்கைக்காய் வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம புளி ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நல்லா வேகும். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதோடு சேர்த்துக்குவோம். இந்த புளி வாசம் அடங்குற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா புளி ஊற்றி கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி. தேங்க்யூ வியூவர்ஸ்.